இந்த யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்குன்னா நம்ம உணவில் நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. முதல்ல நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் எதுன்னு பார்க்கலாம். இப்போ உப்புச்சத்து நம்ம உடல்ல அதிகமாகவே இருக்குன்னா, இதை தவிர்க்க வேண்டிய சில உணவு முறைகள் இருக்குது. என்னென்ன உணவுகள் தவிர்க்கணும்னா, முதல்ல நம்ம நான்வெஜ்ஜை வந்து தவிர்த்தே ஆகணும். ஸோ அதிகமான ப்ரோட்டீன் டயட் எடுக்கிறது, முக்கியமாக இந்த அனிமல் ப்ரோட்டீன் எடுக்கும்போது உடலில் நமக்கு சரியாக செரிமானம் ஆகாமல் இதனாலேயும் நமக்கு இந்த யூரிக் ஆசிட் உடலில் அதிகமாகுது. ஸோ முதல்ல நான்வெஜ் அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம உணவில் பார்த்தோம்னா நிறைய உப்பு சேர்த்து சாப்பிட்றது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சாப்பிட்றது, மைதா சார்ந்த உணவுகள், பேக்கரி ஐட்டம்ஸ், பேக்டு டயட் இது எல்லாமே சாப்பிட்றது, இதையும் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். சரிங்க, என்னதாங்க அப்போ சாப்பிட்றது? முக்கியமாக இதில் அவாய்ட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதையும் அவாய்ட் பண்ணணும். ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தாலும் அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும்.